Hi guys, welcome to Ashwin Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 டைட் குவிஸ்ன்ற கேம் குவிஸ் ஸ்குவீஸ் டைட் ஸ்குவீஸ் ஏதோ ஒன்று கைஸ் வாயில் வரல. சரி வாங்க நம்ம இப்போ ஒரு கலர் பசில் பண்ணணும். இந்த சைடு இந்த சைடில் கைஸ் இந்த சைடு இந்த சைடு இல்லை கைஸ் வேறு எது தான் அந்த சைடுன்னு பார்த்தா அந்த சைடு தான். சரி வாங்க இப்போ போய் அந்த ட்ரெயினில் உள்ள கலர் பார்ப்போம். ஓகே எங்கடா இருக்குது? இந்த சைடு இருக்கா? ஓகே பார்த்தாச்சு. இப்போ வாங்க கைஸ் நம்ம போவோம். டக்குன்னு வானம் பாருங்க கைஸ். இந்த கேம் விட்டு அவுட் சைடே காமிக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ். ப்ரௌனு பிங்க்கு தப்பா என்ன சொல்கிறீங்க? இப்போ கரெக்ட். இதுவும் இல்லையா? இதுவாக இருக்குமோ? இதுவும் இல்லையா? என்னடா சொல்கிறீங்க? நான் வரமாட்டேது கைஸ். என்னாச்சு? ஒருவேளை தப்பாக போட்டுட்டோமோ? ஓகே கைஸ், திரும்ப நான் பார்த்துட்டு வந்தேன் நல்லா. இதுதான் இப்போ நம்ம போட்டோம்ல அந்த ஆர்டர் தான் கரெக்டு போல். இப்போ இந்த டேப்பை போட்டுக்கிட்டு நம்ம அந்த இது எடுக்கணும். சரி நம்ம இன்னும் இன்ட்ரோ போடல. போடுறா இன்ட்ரோவை. Nothing ever goes as planned in this accursed world. 前世紀以上に仕上げておきました。俺の全盛期を知っているという。お前の作った力ではない。お前の作った力ではない。ஓகே காய்ஸ், டிவியில் என்ன சொல்லுவாங்கன்னா கிராப் பேக் எது அது அந்த கை வரல காய்ஸ், அது எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு அது நல்லா பிடிச்சிக்கணுமா கையில். இந்த மாதிரி மாட்டிக்கணுமா காய்ஸ். மாட்டிக்கிட்டு அந்த கேனான்ஸை நல்லா பிடிச்சிக்கணுமா, 2 கேனான்ஸையும். ஆனால் அவங்க கொடுக்க போகிறது ப்ளூ கலர் மட்டும் தான். இதை வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப அதை இழுத்தா அது திரும்ப வருமா? ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும் கைஸ். ஏற்கனவே நம்ம விளாண்டுருக்கோம். இந்த மாதிரி அப்படி வச்சுருந்தா பின்னாடி வரும். இல்லை அப்படியே ஒரு கையை வச்சு இருங்க, என்னது அது தெரில. அது மட்டும் இல்லாமல் தலையை வச்சு என்னது யார் மேலேயாச்சும் வச்சோன்னா தலையை பிச்சுக்கிட்டு வந்துடுமா கைஸ். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரி கொடுக்க போகிறானுங்க, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறானுங்க. நன்றி. உங்களோட கிராப் பேக் ரெஸ்பான்சிபிள் ஏதோ சொன்னோம் தெரில. வாட்ஸ் த டைம்? ப்ளே டைம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே எடுக்க முடியாது கைஸ். இப்போ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இன்னும் வரலையா? வா என்னாச்சு கைஸ், காலர் பண்ணுது. வந்துடுச்சு கைஸ், வந்துருச்சு. ஓகே, இங்கே சைடில் ப்ளூ கலர் ஹேண்டு அது காமிக்கும். அது போய் நம்ம கொடுக்கணும். என்னடா போக மாட்டேங்கிற? போடா. என்னடா போகிறான், குடிக்கிறான் கைஸ். ஓகே இப்போ பார்த்தேன். ஓகே கைவை லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங் ப்ராக்ரஸ் தான் கைஸ். ஓகே டக்குன்னு இது பார்ட் 1 தான் கைஸ். இதில் பேய் வராது. இதுதான் பேய். இந்த ஹகி வகி பேயில் பொம்மைன்னு கூட சொல்லலாம். இதுதான் அந்த பேய் பொம்மை. இது பார்ட் 2ல் தான் சேசிங். ஏன்னா இதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, அதனால் கொஞ்சம் சேசிங் எப்படியோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும். அதனால் நம்ம அதை மட்டும் போடுவோம். அது கூட சேர்ந்து சாப்டர் 2 ஒன்று அதிலே சேர்த்து போடலாமா நம்ம. ஆனால் கைஸ் நம்ம சாப்டர் 2 தனியாகவே போடுவோம். சாப்டர் 2 ஆனால் எப்போ வரும்னு தெரில. அது கொஞ்சம் லேட்டாக தான் வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இதில் போயிட்டு இப்போ என்னாச்சு? வந்துருச்சு கைஸ். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு போயிட்டு இதை வைக்கணும். அவ்வளோதான் கைஸ். நேரத்துக்கு ஓப்பன் இப்போ போய் திரும்ப அந்த ப்ளூ கலர் இது நினச்சேன். இப்போ ஹகி போயிருக்கும். எல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் கைஸ். ஏன்னா ஏற்கனவே போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேஸ்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சரி வாங்க இப்போ இங்கே உள்ளே போகணும். இதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்குன்னு படித்து பார்ப்போம். எப்போ பரவாக இருக்கே, இல்லை நமக்கு தேவையில்லை. சரி வாங்க நம்ம போவோம். இப்போ அங்கே ஒரு டோர் கிட்ட கை இருக்கும் சொன்னா கைஸ். இப்போ அது உள்ளே போயிடுச்சா. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகணும், வேறு வழி இல்லை. சரி வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஓகே இந்த ரூமில் போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ நம்ம ரெட் கலர் ஹேண்ட் எடுக்கணும். அதில் ஏதோ ஒரு லைட் பேட்ரி மாதிரி ஏதோ லைட் அடிச்சுட்டு அது ஏதோ பேட்ரி மாதிரி இருக்கும். இதுதான் கைஸ். இதை நம்ம இப்போ எடுக்கணும். எடுறா. இப்போ இதை எடுத்தாச்சா. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும்.
வைடா வைடா. ஏதோ ஆயிடுச்சு போல காய்ஸ் கலரா. வந்துருச்சு. இப்போ வாங்க இன்னும் அடுத்து 3 கலரை தேடுவோம். ஓகே. ஏதோ அங்கே ஒன்று இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு. எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு கலரை தேடணும். எங்கே இருக்கும்? இருங்க, இந்த சைடு எங்கேயாச்சு. அந்த சைடு மாட்டிக்கிச்சு காய். சிக்கிக்கிச்சுடா. ஓகே, இப்போ அது எடுக்கணும். பாயிண்ட் அது கரெக்டாக ஏம் பண்ணி வச்சாதாங்க ஐஸ் கொஞ்சம் அப்பப்போ வரும். இப்போ லாஸ்ட்டு கலர் அதை தான் தேடணும். எங்கே இருக்கும்? எனக்கு என்னமோ மோஸ்ட்டாக ரெண்டுமே மேலே வந்ததுனால கீழே தான் எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா போன தடவை விளாட்றப்பெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. இல்லைனா தெரிஞ்சு கீழே தான் இருக்குங்க ஐஸ். வாங்க நம்ம போய் பார்ப்போம். கிடச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகணும் மேலே. இந்த சைடு ஒரு டோர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி மேலே போகணும் காய்ஸ். போயிட்டு இப்போ கீழே அந்த ரெட் கலர் கை வந்தோடனே அது டூ நாட் என்ட்ருன்னு இருந்துச்சுல காய்ஸ். அப்புறம் எதுக்கு அங்கே சைடில் கையெல்லாம் கொடுத்துருப்பானுங்க? அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு தானே கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதில் நம்ம என்ட்ரு ஆகி போகணும். அடுத்து என்ன வரும் அப்போ. ஸோ அதை வந்த பிறகு சொல்கிறேன். ஓகே, இப்போ போய் அந்த ரெட் கலர் கை அதை எடுத்துகிட்டு வர போகுது. வாங்க நம்ம கீழே போவோம். டக்குன்னு வர மாட்டேங்குது காய்ஸ். வெறி ஏறுது. இந்த ஆமே இதோட வேகமாக வரும் போல காய்ஸ். ஓகே, டக்குன்னு போடு. டக்குன்னு இந்த மாதிரி கீழே போகுது. எப்படி காய்ஸ் இது உடையாமல் இருக்குது? எடுத்தாச்சு காய்ஸ். இப்போ நம்ம இதில் டூ நாட் என்ட்ருன்னு இருக்கிறதுல தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இங்கே எதில் என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதில் தான் நான் என்ட்ரு ஆவேன். ஓகே, இப்போ இந்த சைடில் ப்ளூவில் ஒன்று கரெக்டாக வைக்கணும் காய்ஸ். இல்லைனா அது கொஞ்சம் லைட்டாக கோலர் ஆகிடுது. ஓகே, இது வேறு வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம போவோம். சூறாவளி கிளம்பியது. அந்த பாட்டு பேர் தரல காய்ஸ். ஆனால் இதுலேயே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒரு பதல் காய்ஸ். சின்னதான், அதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய மேட்ரே இல்லை. வாங்க இதோ இந்த சைடு போய்க்கணும். இந்த சைடு ஏற முடியாது ஏன்னா அதில் ஒரு ரவுண்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறலாம். வாங்க. இருங்க, அதுவா? இதில் காய்ஸ். இதுங்க இந்த கையில் எதுக்கோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கோளாராக பண்ணாத. இதான் நான் சொன்னல காய்ஸ் கரெக்டாக வைக்கணும்னு. இதில் எங்கே? இதோ இருக்கா காய்ஸ். ஓகே. இந்த சைடு இங்கே இருக்குது. அப்படியே இதில் கொடுத்துட்டு இங்கடா. இந்த சைடு தான். சைடு இல்லையே. இந்த சைடு இருக்குது காய்ஸ். லைட்டாக தப்பாக பண்ணிட்டேன். அந்த இருக்குது இப்போ இங்கே. ஓகே காய்ஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த டேஞ்சர்னு இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம போகணும். வந்தாச்சு. ஓகே, ஏன்னா இவங்களே தள்ளிட்டு போகிறாங்க காய்ஸ். நான் மூவ் பண்ணவே இல்லை. சைடில் அந்த இது ஜாய்ஸ்டிக்கு ஏதோ ஒன்று காய்ஸ். பேர் தெரில. ரவுண்டாக சர்க்கிளாக இருக்குல்ல காய்ஸ். அதில் அது மூவே பண்ணல. நான் ட்ரை பண்ணுறேன். அது போல் ஜம்ப்பு கூட கொடுத்து பார்த்தேன். அந்த ஜம்ப்பு வேலை செய்யலையா காய்ஸ். பயம் கொடுத்துறாங்களா ஜம்ப் ஸ்கேர். இந்த மாதிரி சைடில் கல் போட்டு எல்லாம் ஏற்கனவே விளாண்டதுனால பயம் போயிடுச்சு காய்ஸ் சுத்தமாக. ஓகே, வந்தாச்சு காய்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு டாய் வேறு பண்ணணும். அதுக்கு வேறு பவர் தேவைப்படும். அது வேறு ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வேறு ஒரு பசில் பண்ணணும். வாங்க, இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன அதில் தான் ஏதாச்சும் கரெக்டாக பண்ணிடுவேன். ஆனால் அது ஒரு அந்த எப்படி சொல்ல, இதோ இங்கே மாதிரி இருக்குது பாருங்கள் காய்ஸ். இந்த ட்ரை மாதிரி இந்த வலி இழுத்து போகிற மாதிரி அது இழுக்க முடியல அந்த சைடு போயிட்டு. அதனால் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணது இப்போ வரும். ஓகே காய்ஸ், இதான் லாஸ்ட் ட்ரை. இதுக்கப்புறம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் அது ஏற்கனவே இழுத்துருக்காது. நம்ம தான் அந்த சைடு இழுத்து போட்டுறோம். வாங்க, இது ஒரு 3ஆவது ட்ரை தான். 3ஆவது ட்ரையோ 4ஆவது ட்ரையோ காய்ஸ். வாங்க, இப்போ இதில் கேர்ஃபுல்லாக பார்த்து. இது வேறு கோளாறு பண்ணிகிட்ருக்கு காய்ஸ். பார்த்து சைடில் நான் வந்துக்கோ. ஓகே, வந்துரு. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. இங்கே நின்றுட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு பார்த்து ரெட் கலர். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். டேரெக்டாக கீழே குதிச்சு பவர் கொடுக்க வேண்டியது தான். ஆச்சு. இருங்க, ஒழுங்காக கொடுப்போம். ஓகே, வந்துருக்குன்னு நம்புகிறேன். நான் காய்ஸ் லிவர் இருக்குது. லைட் எரியல லிவரில். இருங்க, இன்னும் அரசையில் இல்லை காய்ஸ். இப்போ இருங்க, நம்ம திரும்ப கொடுத்து பார்ப்போம். என்னாச்சு காய்ஸ் வேலை? இப்போ தான் காய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லிவரை இறக்கி விட்டுருவோம். இந்த லிவர் இது சொன்னல காய்ஸ் கரெக்டாக வைக்கணும்னு. இதோ இப்போ வரும். ஏன்னா இது கரெக்டாக வச்சாதான் காய்ஸ் வருது. ஓகே, இதையும் இழுத்தாச்சு காய்ஸ். இது வர டைம் ஆகுமே, என்ன பண்ண?
பேசாமல் கட் பண்ணிடலாமா? இதுக்குள்ளே தான் கைஸ் அந்த ஹக்கி வாக்கி நம்ம வேறு துரத்த போகுது. ஓகே நான் பேசாமல் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கட் பண்ணியாச்சு. டக்குன்னு வா இது வேறு டைம் ஆக்குறாங்க கைஸ். வந்துடுச்சு. இந்த மாதிரி சில டாய்ஸ் மட்டும் ஏன் கைஸ் பேயாக இருக்க மாட்டேங்குது. அந்த பெரிய பெரிய மம்மியில் வாங்கல கேட்னப்பு அதெல்லாம் ஏங்க கீழே தள்ளுது. இல்லை கீழே நிற்கிறது பின்னாடி தள்ளுது கைஸ். அது வரதுனால என்னவோ. ஓகே வந்துடுச்சு. ஓகே கைஸ் இந்த நம்ம இது ஸ்கேன் பண்ணி இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் வைப்போம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் அந்த சேசிங்லாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.